ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி தேங்காய் பன்னுங்க. தேங்காய் பன்னு செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செய்திருக்கேன். இதுக்கு ஓவன்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. குக்கர்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் செய்யக்கூடிய ரெசிபி எல்லாமே சமைச்சு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுமா, நீங்கள் செய்த மாதிரியே நான் செய்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கும் தாங்க எனக்கு இன்னும் அதிகமான மோட்டிவேஷனை கொடுக்குது. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலையும் தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் அதிகமான பேர் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப்ன்றதை ஒரு சின்ன ஒரு பட்டன் அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படி என்னன்றதை பார்த்துடலாங்க. இப்போ மைதா 300 கிராம் எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு சின்ன கப்பு காட்டியிருப்பேன், அது 100 கிராம் கப்பு. அதில் 3 கப்பு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. ஈஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஈஸ்ட் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் பன்னு நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். இது கூடவே பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணும். நான் செய்யும் போது பேக்கிங் சோடா சேர்க்கவே இல்லைங்க. அதனால் நீங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்குங்க. இன்னும் பன்னு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா வெதுப்பான நீர் சேர்த்து நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றின உடனே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுப்பேன் பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடான தண்ணி ஊற்றணும் அப்படின்றது இல்லை. தண்ணி ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி மாவு நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது நம்மளுக்கு கையில் லைட்டாக ஒட்ட தான் செய்யும். நீங்கள் நெய்யோ இல்லைனா ஆயில் கொஞ்சம் தரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மைதா மாவாகவே வச்சுருக்கோம் இல்லைங்களா, வர மாவு, அதை கூட மேலே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க. அதனால் எடுத்து வச்சுட்டு உள்ள ஸ்டஃப்பிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 மூடி தேங்காய் நான் திருக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அது வானலில் சேர்த்துட்டு நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயும் கருகிடவும் கூடாதுங்க, ஒயிட்டாகவே இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க, அதனால தான் நெய் சேர்த்துக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த தேங்காய் கூடவே நீங்கள் ஏலக்காய் 2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இதில் காய்ந்த திராட்சை ஒரு 20 அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. ரூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்துட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக இடித்து அதுவும் சேர்த்துருக்கேங்க. கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். லைட்டான உப்பு. இப்போ சர்க்கரை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் பன்னுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இதை கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த காய்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை, இந்த ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இதை கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடுச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பன்னுக்கு. பாருங்கள், மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 25 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சுங்க. நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கும் போதே மாவு நல்லா பொங்கி உப்பி வரும். இப்போ மாவு நம்ம எடுத்து பிசையும் போது லைட்டாக கையில் ஒட்டுங்க. நீங்கள் மைதா மாவை கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டக்கூடிய கட்டையிலையும் அந்த மாவை போட்டுட்டு நல்லா மாவு உருட்டி எடுத்துக்கலாம். மாவு கையில் ஒட்டுது அப்படின்றதுக்காக அதிகமான அளவு மைதா சேர்த்துட்டிங்கனாலும் பன்னு நம்மளுக்கு உப்பி வராது. அதனால் லைட்டான மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு மாவு இந்தமாரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 2 பேட்சாக வைக்க போகிறேங்க பன்னு, அதனால் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா மொத்தமாக தாங்க உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்னஸான அளவுக்கு மைதா மாவு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 உருட்டியிருக்கேன். உள்ள ஸ்டஃப்பிங் வச்சுட்டு மேலே கவர் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னை வேக வைக்கக்கூடிய டின்னு இருக்குது இல்லைங்களா, கேக் டின்னுன்னு சொல்லுவோம். அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு அதில் சேர்த்து நல்லா எல்லா இடமும் அப்ளை வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பன்னு வெந்து வரும்போது ஒட்டாமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு உருட்டின மைதா மேலே தேங்காய் ஸ்டப்பிங் வச்சுட்டு மேலே ஒரு மைதா நம்ம திரட்டி எடுத்து இல்லைங்களா, அதையும் போச்சு சுற்றி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. மேலே பால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம முட்டையே சேர்க்கலை அப்படின்றதுனால நான் பால் அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் முட்டை இருந்தால் கூட முட்டையை அப்ளை பண்ணிங்கன்னா மேலே நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த பால் நம்ம தடவுறோம். மேலே எள்ளு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நம்ம பால் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எள்ளு போட்டுட்டு ரூட்டி ஃப்ரூட்டி மேலே வச்சுருங்க. இது கலருக்காக செய்கிறோம். இது வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க.
உங்கள்கிட்ட இல்லைனாலும் ரூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் கடையில் கேளுங்க. இது கம்மியான ஒரு காசில் தான் நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ குக்கர் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லாவே சூடாக இருக்கணும் குக்கர். அப்போ அதில் வந்து நம்ம பண்ணை வச்சு உள்ளே வச்சுட்டு குக்கரை மூடிடலாங்க. 25 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பன் நம்மளுக்கு வெந்து வந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நான் அடுத்த பன்னும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வச்சதை எடுத்துகிட்டு 2வது பேட்சும் வச்சாச்சுங்க. பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பட்டர் பேப்பரு நம்ம இது பண்ணி எடுக்கணும், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் இல்லைங்க. அப்படியே அழகாக வந்துடும். நம்ம மேலே வந்து மைதா போடுறோம் இல்லைங்களா பட்டர் பேப்பர் மேலே, அதனால் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து பன்னு ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. நான் ரொம்ப ஆற வச்சு கட் பண்ணவே இல்லைங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். இது சூடாக சாப்பிடும்போது இந்த பன்னோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் கூட ஆறி போய் இது இருக்கிறது தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த பன்னு நான் செய்ததும் சூடாகவே சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாஃப்டாகவும் இருந்ததுங்க. இந்த மாவு கூட கொஞ்சம் சமையல் சோடா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் அப்படின்னா பன்னு இன்னுமே நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அது ஒன்று தான் நான் போடாத விட்டாச்சு. இருந்தாலுமே அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்துச்சுங்க. நான் 2வது பேட்ச் வச்சது மேலே பால் வந்து அப்ளை பண்ணவே இல்லைங்க. அது ஒயிட்டாக மட்டும்தான் வெந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பால் தடவி வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம கடையில் வாங்குறோம்ல பன்னு அந்த கலரில் நம்மளுக்கு வெந்து வருங்க. ஆனால் இதுவுமே டேஸ்ட்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.